Today we will see about molecular taxonomical tools. So last class நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the classical taxonomical tools பார்த்தோம். அதில் மியூசியம், zoological park, marine park, printed taxonomical tools and taxonomical keys இதை பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல், அடுத்த லெவலுக்கு நம்ம போகிறோம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாலிகுலார் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ். இந்த மாலிகுலார் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ லெவலில் வரக்கூடிய டூல்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் ஃபஸ்ட் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ பார் கோடிங் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம். அடுத்த நெக்ஸ்ட் ஒன் டிஎன்ஏ ஹைப்ரிடைசேஷன் அப்படிங்கிற மெத்தட்ஸை யூஸ் பண்ணுறோம். தென் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் இதை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் சீக்வன்சிங் பிசிஆர் அப்படிம்பாங்க, அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா மாலிகுலார் லெவல். இப்போ நமக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம், ஒரு செல் அப்படின்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் நியூக்ளியஸ். செல்லுக்குள்ளே நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ் கன்சிஸ்ட் ஆஃப் a set of chromosome. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் if you take human being, we have 46 chromosome are present inside the nucleus. நியூக்ளியஸ்க்குள்ளே 46 குரோமோசோம் இருக்கும். அந்த குரோமோசோம் இஸ் அப்படின்னு பார்த்தோமா, குரோமோசோம் இஸ் மேட் அப் ஆஃப் எதனால் உருவாக்கப்பட்டிருக்குன்னா டிஎன்ஏ. டிஎன்ஏ இஸ் மேட் அப் ஆஃப் மில்லியன் ஆஃப் ஜீன்ஸ், அதுக்குள்ளே ஜீன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம மாலிகுலார் லெவலுக்கு போகிறோம். இப்போ நம்ம ஒரு செல் அப்படின்னாவே கண்ணில் பார்க்க முடியாது, அதுக்குள்ளே இருக்கிற இன்டீரியர் பார்ட்டுக்கு நம்ம போகிறோம். இது மாலிகுலார் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ஹேஸ் ஹெல்ப் டு எவால்வ் மாலிகுலார் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் டூல்ஸ் டு மாலிகுலார் டூல்ஸ். நம்மக்கிட்ட இருக்கிற கிளாசிக்கல் டூல்ஸ்லேருந்து இந்த மாலிகுலார் டூல்ஸை இப்போ நம்ம நிறைய டெக்னாலஜிலாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணதுனால இதை உண்டு பண்ணுறோம். கிளாசிக்கல் டூல்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். மியூசியம் பார்த்தோம், ஜுவாலஜிக்கல் பார்க் பார்த்தோம், மரைன் பார்க் பார்த்தோம். இதெல்லாம் ஜென்ரலாக நம்மக்கிட்ட ஹெரிடிட்டியாக இருக்கிறது. ஓகேங்களா? அதிலிருந்து ஒரு அடுத்த லெவலுக்கு, அட்வான்ஸ் லெவலுக்கு என்னென்ன டூல்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ த அக்யூரசி அண்ட் ஆத்தென்டிசிட்டி இஸ் மோர் சிக்னிஃபிகண்ட் இன் த மாலிகுலார் டூல்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ரிசல்ட் அக்யூரசி நல்லாயிருக்கும், ரிசல்ட் அக்யூரசி இருக்கும், கரெக்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த டூல்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். த ஃபாலோவிங் மெத்தட்ஸ் ஆர் பீயிங் யூஸ்டு ஃபார் டாக்ஸானமிக்கல் கிளாசிஃபிகேஷன். கீழே வர்ற அந்த மெத்தட்ஸ் எல்லாம் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று டிஎன்ஏ பார் கோடிங். இப்போ ஒரு அனிமல்ஸு நிறைய ஸ்பீசிஸ் இருக்குது. அந்த ஸ்பீசிஸில் எதையாவது ஒரு செல்லை எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற ஜீனை ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஸோ இது இந்த ஸ்பீசிஸ் அப்படின்னு நம்மளால் சொல்கிற முடியும். அந்த அளவுக்கு நம்ம இப்போ டெக்னாலஜியில் டெவலப் ஆகியிருக்கிறோம். மாலிகுலார் டெக்னாலஜி ஆர் டெக்னிக்ஸ் அண்ட் அப்ரோச்சஸ் சச்சஸ் டிஎன்ஏ பார் கோடிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஜெனட்டிக் marker is an organism DNA to identify it as belonging to a particular species. இப்போ அதில் இருக்கிற டிஎன்ஏவை வச்சு இந்த அனிமல்ஸ் எந்த சிற்றினத்தை சார்ந்தது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நம்ம nowadays to find out all the ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். என்னென்ன இருக்குது, அதுக்குள்ளே என்ன ஜீன் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இஃப் யூ டேக் ஹியூமன் பீயிங், இப்போ ஹியூமன் பீயிங் எடுத்துட்டோமா ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு அட்வான்ஸ் லெவலுக்கே போயிட்டோம். நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஜீனையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி எந்த ஜீன் எந்த குரோமோசோமில் இருக்குது அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம போயிட்டோம். ஸோ அதுதான் டிஎன்ஏ பார் கோடிங்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அனிமல்ஸில் இருக்கிற டிஎன்ஏவை வச்சு அது எந்த அனிமல்ஸ் எந்த சிற்றினம் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட அட்வான்ஸ்டு டெக்னாலஜிலாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ஹைப்ரிடைசேஷன். ஸோ த ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மெஷர் த டிகிரி ஆஃப் ஜெனட்டிக் சிமிலாரிட்டி பிட்வீன் போல்ஸ் ஆஃப் டிஎன்ஏ சீக்வன்சஸ். அதாவது சிமிலாரிட்டி. ஸோ டு ஃபைண்ட் அவுட் த ஜெனட்டிக் சிமிலாரிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்வன்ஸில் ஒரு அனிமல்ஸுக்கும் இன்னொரு அனிமல்ஸுக்கும் என்னென்ன சீக்வன்ஸ்
சிமிலாரிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அதை வச்சு இந்த அனிமல்ஸுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, என்ன சிமிலாரிட்டி இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். இது டிஎன்ஏ ஹைப்ரிடைசேஷன் அப்படிங்கிற மெத்தட்ஸில் டு ஃபைண்ட் அவுட் த ஜெனட்டிக் சிமிலாரிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அடுத்தது பாருங்கள், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். இப்போ எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்னா, இப்போ ஒரு க்ரைம் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல போய் அந்த தெப்ட் பண்ணனோட ஃபிங்கர் பிரிண்டிங்கை எடுத்து அவன் யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம வி ஹாவ் த அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் நம்மக்கிட்ட இருக்குது. டு ஐடென்டிஃபைட் அண்ட் இண்டிவிஜுவல் ஃப்ரம் எ சாம்பிள் ஆஃப் டிஎன்ஏ பை லுக்கிங் அட் யுனிக்யூ பேட்டர்ன்ஸ் இன் தர் டிஎன்ஏ. அதில் இருக்கிற டிஎன்ஏவை வச்சு இது யாரோடது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடிய அளவுக்கு நம்ம டெவலப் ஆகியிருக்கோம். இது டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். இதெல்லாம் எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸானமியில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. டிஎன்ஏ பார் கோடிங்கிற ஒரு மெத்தட், இது 2 மார்க்கில் கேட்கலாம், எல்லாம் பார்த்துங்க. அடுத்தது டிஎன்ஏ ஹைப்ரிடைசேஷன், இது கேட்கலாம். அடுத்தது டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். இந்த டெஃபினேஷனை படிச்சுக்க வேண்டியதான். டு ஐடென்டிஃபைட் அண்ட் இண்டிவிஜுவல் ஃப்ரம் எ சாம்பிள் ஆஃப் டிஎன்ஏ பை லுக்கிங் அட் யூனிக்யூ பேட்டர்ன் இன் தர் டிஎன்ஏ. ஓகேங்களா? அடுத்த ஒன்று ரெஸ்ட்ரிக்ஷன் ஃப்ராக்மெண்ட் லென்த் பாலிமார்பிசம் அனலைசிஸ். ஸோ ஆர்எஃப்எல்பி அப்படின்ட்டு ஒரு டெக்னாலஜி இருக்குது. இதில் அந்த பாலிமரைசேஷன் பண்ணி அதோட செயினை நம்ம அனலைசிஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சீக்வன்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சு அதை வச்சு இது எந்த அனிமல்ஸ் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிசிஆர், பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் சீக்வன்சிங் அப்படின்னு சொல்கிறோம். அதில் இருக்கிற பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷனை வச்சு இது எந்த அனிமல்ஸ் அப்படின்னு நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட டெக்னாலஜிலாம் இருக்குது. இது அதிகமாக யூஸ் பண்ணுறது பிசிஆர், பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் சீக்வன்சிங் அப்படிம்பாங்க. ஸோ இது ஒரு டெக்னாலஜி. அடுத்த ஒன்று பாருங்கள், ஆட்டோமேட்டட் ஸ்பீசிஸ் ஐடென்டிஃபிகேஷன் டூல்ஸ். ஆட்டோமேட்டிக்காக நம்ம இப்போல்லாம் நிறைய ப்ரோக்ராம் சாஃப்ட்வேரில் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஒன்று கொடுத்தோம் அப்படின்னா, ஒரு செல்லை கொடுத்தோம்னா அதிலிருந்து எல்லாம் சீக்வன்ஸை பிரிக்கிற மாதிரி நம்மக்கிட்ட ப்ரோக்ராம் எல்லாமே இருக்குது. அதில் ஏஎல்ஐஎஸ் அப்படின்னு ஒன்று பார்க்குறோம், டிஏஐஎஸ்ஒய் அப்படின்னு ஒன்று பார்க்குறோம், ஏபிஐஎஸ் அப்படின்னு ஒன்று பார்க்குறோம், எஸ்பிஐடிஏ அப்படின்னு ஒன்று பார்க்குறோம், டிராவிங்ஸ் அப்படின்னு ஒன்று பார்க்குறோம். இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா ஏஎல்ஐஎஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் லீஃப் ஹோப்பர் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம். லீஃப் ஹோப்பரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு டெக்னாலஜி இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்ஐஎஸ் அப்படிங்கிறோம், லீஃப் ஹோப்பர் ஐடென்டிஃபிகேஷனுக்கு. இப்போ நிறைய டைப் ஆஃப் லீஃப் ஹோப்பர் இருக்கும். அதெல்லாம் எடுத்து நம்ம அதோட ஃபோட்டோகிராஃபை கொடுத்தோம் அப்படின்னா இது எந்த வெரைட்டி, இது எந்த நாமன்குலேச்சரில் வரும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம இப்போ நிறைய ப்ரோக்ராம்லாம் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேங்களா? அது ஏஎல்ஐஎஸ் அப்படிங்கிறோம். அடுத்தது டிஏஐஎஸ்ஒய், டிஜிட்டல் ஆட்டோமேட்டட் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அனிமல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த ஃபோட்டோகிராஃபை கொடுத்தா போதும், அது ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட டெக்னாலஜி இருக்குது. இப்போ நமக்கு தெரிஞ்சது, இப்போ நம்ம பிளட் சாம்பிள்ஸ் கொடுத்த ஒரு வித்தின் 5 மினிட்ஸ்லேயே என்ன குரூப்பு, அதில் என்னென்ன காம்போசிஷன் இருக்குது அந்தளவுக்கு சொல்கிற மாதிரி நம்மக்கிட்ட ஆட்டோமேட்டட் மிஷின்லாம் இருக்குது. அந்த மாதிரி நம்ம அனிமல்ஸோட ஃபோட்டோகிராஃப் இதெல்லாம் கொடுத்தோம்னா இது எந்த கேட்டகரியில் வரும், எந்த ஸ்பீசிஸில் வரும்னு சொல்கிற அளவுக்கு நம்ம ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்குறோம். இதை லென்த்து, அதோட நெக்கு லென்த் இந்த மாதிரி இருக்குது, அதோட ஃபேஸ் இந்த மாதிரி இருக்குது, பாடி ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்மளால் அதை நாமன்குலேச்சரில் கொண்டுட்டு வர முடியும். அப்படிங்கிறதுல ஒன்று தான் டிஏஐஎஸ்ஒய் அப்படிங்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஏபிஐஎஸ், ஆட்டோமேட்டிக் பீ ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம். பீஸ்லாம் இப்போ நிறைய இருக்குது. பீஸ், பூச்சிகளெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம ஏபிஐஎஸ் அப்படிங்கிற ஒரு ஆட்டோமேட்டட் ஸ்பீசிஸ் ஐடென்டிஃபிகேஷன் டூல்ஸை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது எஸ்பிஐடிஏ, ஸ்பீசிஸ் ஐடென்டிஃபைடு ஆட்டோமேட்டிக்கலி. ஒவ்வொரு ஸ்பீசிஸையும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் நம்ம வச்சுருக்கிறோம். ஸ்பைடர், வாஸ்ப் அண்டு பீ விங்ஸ் கேரக்டர் இதெல்லாம் வச்சு. இப்போ ஒரு இன்செக்ட் அப்படின்னாவே அதில் பார்த்தீங்கன்னா 3 பேர் லெக் இருக்கணும் அண்டு 2 பேர் விங் இருக்கணும். இதை தான் நம்ம இன்செக்ட் அப்படின்னு சொல்கிறோம். 3 பேர் லெக்கு, 2 பேர் விங்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் அது இன்செக்ட்.
ஸோ அந்த ஒரு சில கேரக்டரை வச்சு இது இன்செக்டா அப்படின்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த விங்ஸ்லாம் எப்படி இருக்குது, அதோட ஹெட்டு எப்படி இருக்குது, இதை வச்சு அவங்க ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராமை ரெடி பண்ணியிருக்காங்க. SBIDA அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ட்ரா விங்கை வச்சு விங்ஸை வச்சு நம்ம சொல்லிடலாம். ஓகேங்களா? ஹனிபி விங்ஸ் ஐடென்டிஃபிகேஷன், ஹனிபியோட விங்ஸை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி ட்ரா விங்ஸ் அப்படிங்கிற ஒரு நம்மக்கிட்ட ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆட்டோமேட்டிக், அதுவாகவே நம்ம வந்து இன்புட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அது அவுட்புட்டை கொடுத்துரும். இது எந்த ஸ்பீசிஸில் வரும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட இந்த ஆட்டோமேட்டிக் ஸ்பீசிஸ் ஐடென்டிஃபிகேஷன் டூல்ஸ் இருக்குது. முதல்லலாம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், அதை மேனுவலாக எடுத்து ஒவ்வொன்றையும் எடுத்து இது எதில் வரும் அப்படின்ட்டு பார்க்கணும். இப்போ இந்த இன்செக்ட் கலெக்ஷன்லாம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்செக்டை எடுத்து அதுக்கப்புறம் புக்கை வச்சு ரெஃபர் பண்ணி இந்த இன்செக்ட் வந்து எந்த இதில் வரும், எந்த ஆர்டரில் வரும் அப்படின்னு பார்க்கணும். இப்போல்லாம் அப்படி இல்லை, அந்த இன்செக்டோட ஃபோட்டோகிராஃபை கொடுத்தாவே நமக்கு வந்து வர்ற மாதிரி நம்ம ஆட்டோமேட்டிக் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கிறோம். இதெல்லாம் கொஞ்சம் மெமரி பண்ணிக்க வேண்டியதான். ALISனால் என்ன, DAISY, ABIS, SBIDA, டிராவிங்ஸ், இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். இது 1 மார்க்கில் கேட்கலாம், இதை பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியோ டாக்ஸானமிக்கல் டூல்ஸ். திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபி இமேஜஸ் டு ஸ்டடி த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல் ஆர்கனல்ஸ். ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். இப்போ நம்ம லேபில் யூஸ் பண்ணுறதெல்லாம் ஆர்டினரி மைக்ரோஸ்கோப் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறது இன்னரில் இருக்கிற, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாலிகுல்ஸ் எல்லாம் ரொம்ப மேக்னிஃபை பண்ணி நமக்கு பெரிய அளவில் காமிக்கக்கூடியது தான் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பு தான் நம்ம லேபில் யூஸ் பண்ணுவோம். இது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். இதில் வந்து மாலிகுலரோட ஸ்ட்ரக்சரை வச்சு இது எந்த ஆர்கனல்ஸ் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடிகிற அளவுக்கு நம்மக்கிட்ட இருக்குது நியோ டாக்ஸானமிக்கல் டூல்ஸ். இது ஒரு டூல்ஸாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இதுக்கு முக்கியமாக இதில் என்ன பார்த்துக்கணும், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை வச்சு ஒரு இமேஜை வச்சு நம்ம எப்படி அதில் இருக்கிற ஆர்கனல்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ இது ஒரு மெத்தடு. அடுத்தது ஈத்தாலஜி ஆஃப் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ், இதை ஒன்று யூஸ் பண்ணுறோம். பேஸ்ட் ஆன் த பிஹேவியர் ஆஃப் த ஆர்கானிசம், இட் கேன் பி கிளாசிஃபைட். ஃபார் எக்ஸாம்பிள் சவுண்ட் ஆஃப் பேர்ட்ஸோட சவுண்டு வச்சு இது எந்த சிற்றினத்தில் வருது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட இப்போல்லாம் இருக்குது. அதே மாதிரி லுமினசன்ஸ் அப்படின்னா அதிலிருந்து வரக்கூடிய ஒளியை வச்சு சொல்லிடலாம் இந்த மாதிரி இருக்கா, ஸோ இது எந்த சிற்றினத்தில் வரும் அப்படிங்கிற அட்வான்ஸ் லெவலில் நம்மக்கிட்ட இருக்குது. இதெல்லாம் முதல்ல நம்ம பார்த்ததெல்லாம் கிளாசிக்கல் நம்மக்கிட்ட இருக்கிற ஜென்ரலாக இருக்கிறது. இதெல்லாம் இப்போ வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜியில் டிஎன்ஏ பார் கோடிங்னு சொல்கிறோம், டிஎன்ஏ ஹைப்ரிடைசேஷன்னு சொல்கிறோம், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. அடுத்து நியோ டாக்ஸானமிக்கல் டூல்ஸில் வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை வச்சு ஒரு ஸ்பீசிஸை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அது எந்த ஸ்பீசிஸில் வரும் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? அடுத்தது அது வைக்கிற சவுண்ட், அது போடுற சவுண்டை வச்சு நம்மளால் சொல்ல முடியும். அதிலிருந்து வரக்கூடிய ஒளியை வச்சு நம்மளால் சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டாக்ஸானமிக் ரிசோர்சஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். இந்த டாக்ஸானமிக் ரிசோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஈனோடாக்ஸா இஸ் அன் electronic resources for digital images and description about the species which was developed by Natural History Museum. ஸோ இதை எங்கே யூஸ் பண்ணுறாங்க, இதை யார் டெவலப் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியம் லண்டனில் இருக்குது. அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமை டெவலப் பண்ணாங்க. ஸோ இது ஈனோடாக்ஸா அப்படின்னு சொல்கிறோம். இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் ஓப்பன் டாக்ஸானமிக் அக்சஸ். இந்த டாக்ஸானமிக்கை வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணணுங்கிறதுனால அவங்க இந்த மாதிரி ஒரு இதை உருவாக்குனாங்க. ஈனோடாக்ஸா அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமை யூஸ் பண்ணாங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஒரு அனிமல்ஸோட ஃபோட்டோகிராஃபை கொடுத்தாவே அது எந்த ஸ்பீசிஸ் என்னன்னு சொல்கிற அளவுக்கு டெவலப் பண்ணுற மாதிரி இவங்க பண்ணியிருக்காங்க. இதை டாக்ஸானமிக் ரிசோர்சஸில் பார்க்குறோம். ஈனோடாக்ஸா அப்படின்னா என்ன மீனிங்னு கேட்கலாம். இன்டகிரேட்டட் ஓப்பன் டாக்ஸானமிக் அக்சஸ்
அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இதெல்லாம் கொஞ்சம் ஜென்ரலாக பார்த்துங்க. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். இதை கொஞ்சம் ஜென்ரலாக பார்த்துங்க. ஸோ இதோட இந்த லெசன் முடியுது. ஸோ இந்த லெசனில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு brief history அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Earth has numerous habitat with a wide range of living organism inhabiting it. இந்த எர்த்தில் வந்து நிறைய ஹேபிடேட் இருக்குது, நியூமரஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆர்கானிசம் இன்ஹேபிட்டிங் இட் அப்படின்னா இதில் இந்த எர்த்தில் ஒரு அனிமல்ஸ் தான் இருக்குது, ஒரு ஸ்பீசிஸ் தான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. நிறைய ஸ்பீசிஸ் இந்த உலகத்தில் இருக்குது. அதை எல்லாமே நம்ம அப்படியே படிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் நம்ம டாக்ஸானமி அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம். அதில் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பிரிச்சிடுறோம். இந்த அனிமல்ஸ்லாம் இதில் வரும், இதில் வரும் அப்படின்னு தனித்தனி குரூப்பாக நம்ம பிரித்து படிக்கிறோம். லிவிங் ஆர்கானிசம் ஸோ எ வெரைட்டி ஆஃப் யூனிக்யூ கேரக்டர்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நான் லிவிங் மேட்டர். லிவிங்க்கும் நான் லிவிங்க்கும் நமக்கு சில நிறைய டிஃப்ரெண்ட் நமக்கு தெரியும். இப்போ லிவிங் அப்படின்னா இட் இஸ் ஏ மூவபிள், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போவோம். நான் லிவிங்னா அது எங்கேயுமே போகாது, ஒரே இடத்துல இருக்கும். அதே மாதிரி லிவிங் எல்லாமே ரெஸ்பயர் பண்ணும், நான் லிவிங் ரெஸ்பயர் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய டிஃப்ரெண்ட்டாக சொல்லிக்கிட்டே போகலாம். லிவிங் எல்லாமே டேக்கிங் ஃபுட்டை எடுத்துக்கும், டைஜஷன் பண்ணும். ஓகேங்களா? அதிலிருந்து எக்ஸ்க்ரீட்டரி வேஸ்ட் எல்லாம் வெளியில் அனுப்போம். ஆனால் நான் லிவிங் அப்படிங்கிறது எந்த இதுவுமே பண்ணாது. ஸோ அதை இதில் தெரிஞ்சுக்கிறோம் இந்த லெசனில். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, it is the process by which anything is grouped in a convenient category based on some easily observable characters. இப்போ நம்ம எல்லா அனிமல்ஸையும் ஒன்றா படிக்கிறதோட ஈஸிலி அப்சர்வபிள் கேரக்டர் என்னென்ன இருக்குது, ஒரு அனிமல்ஸ் இந்த மாதிரி இருக்கா, இன்னொன்று இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம், அதோட கேரக்டரை வச்சு தனித்தனியாக பிரிச்சிடலாம். ஸோ இந்த அனிமல்ஸ் எல்லாம் லிவிங் இன் வாட்டரில் இருக்குது அப்படின்னா அதை தனியாக நம்ம பிரிச்சிடுறோம். அந்த அனிமல்ஸ்லாம் ரெஸ்பயர் த்ரூ த லங்ஸ் வழியாக ரெஸ்பயர் பண்ணணுன்னா அந்த அனிமல்ஸை தனியாக பிரிச்சிடலாம். தீஸ் அனிமல்ஸ் ரெஸ்பயர் த்ரூ த கில்ஸில் ரெஸ்பயர் பண்ணோம் அப்படின்னா அந்த அனிமல்ஸை நம்ம தனியாக பிரிச்சிடறோம். அதோட கேரக்டர், பாடி ஸ்ட்ரக்சர், இதை வச்செல்லாம் அனிமல்ஸை நம்ம தனித்தனியாக பிரிக்கலாம். டாக்ஸானமி இஸ் த சயின்ஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். ஸோ டாக்ஸானமினா ஜென்ரலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். லிவிங் ஆர்கானிசத்தெல்லாம் தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது தான் நம்ம டாக்ஸானமி அப்படின்னு சொல்கிறோம். ஆர்கச் விட்டேக்கர் ப்ரப்போஸ்டு த 5 கிங்டம். அவர் தான் விட்டேக்கர் வந்து 5 கிங்டம் கான்செப்டை சொன்னார். ஓகேங்களா? கிளாசிஃபிகேஷனில் 3 டொமைன் கிளாசிஃபிகேஷன் வாஸ் ப்ரப்போஸ்டு பை கார்ல் ஊஸ். அவர் வந்து 3 டொமைன் அதை சொன்னார். ஓகேங்களா? 3 டொமைன் கிளாசிஃபிகேஷன், இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ இந்த லெசனில் வந்து நம்ம வந்து ஸ்பீசிஸ் கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியம். டூல்ஸ், கிளாசிக்கல் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் அது பார்த்தோம். அது ஒரு 5 மார்க்கு, அது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? அடுத்தது பைனாமியல் நாமன்குலேச்சர், ட்ரைனாமியல் நாமன்குலேச்சர் அது பார்த்துருக்குறோம். அதெல்லாம் 3 மார்க் ரெடி பண்ணிக்கிங்க. அடுத்த நெக்ஸ்ட் ஒன் வந்து டாக்ஸானமிக்கல் ஹெராச்சரி. டாக்ஸானமிக்கல் ஹெராச்சரி பார்த்தோம். இந்த டாக்ஸானமிக்கல் ஹெராச்சரியில் வந்து ஜீனஸ்னால் என்ன, மோனோ டைப்பிக் ஜீனஸ்னால் என்ன, பாலிடைப்பிக் ஜீனஸ்னால் என்னென்னு இதெல்லாம் 3 மார்க்கில் கேட்கலாம். ஜீனஸ் அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷன் படிச்சுக்கங்க. அடுத்தது மோனோமார்பிக் ஜீனஸ்னால் என்ன, பாலிமார்பிக் ஜீனஸ்னால் என்னென்னு படிச்சுக்கங்க. அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 3 டொமைன் சிஸ்டம். அதில் என்னென்ன வரும், பாக்டீரியா, ஆர்கியா, ஓகேங்களா, யூகேரியா, இதெல்லாம் வரும். ஸோ அதை நல்லா பார்த்துக்குங்க. அடுத்த நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னா 3 டொமைன் ஆஃப் லைஃப் இருக்குது. அதில் வந்து 3 டைப் இருக்குது, அதை பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு 3 மார்க் பாருங்கள், அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் பெருசு பண்ணி 5 மார்க் ரெடி பண்ணுங்கள். 1 மார்க்கு எந்த லைன் வேணுமா கேட்கலாம். ஸோ போல்டு பண்ணி கொடுக்குறதெல்லாம் ஃபஸ்ட்டு படிங்க, அதுக்கப்புறம் 1 by 1 படிங்க. த நெக்ஸ்ட் லெசன் கிங்டம் அனிமாலியா, செகண்ட் லெசன். ஃபஸ்ட் லெசன் நல்லா படிச்சிருங்க, அப்போ தான் இது வந்து செகண்ட் லெசன் புரியும். அதோட கண்டினியூஷன் தான் இந்த கிங்டம் அனிமாலியா அப்படின்ட்டு பார்க்குறோம். ஜென்ரலி இந்த வேர்ல்டில் உள்ள எல்லா ஆர்கானிசத்தையும் நம்ம 2ஆக பிரிக்கிறோம்.
ஒன்று வந்து அனிமல் கிங்டம், அனதர் ஒன் இஸ் ஏ பிளான்ட் கிங்டம் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறோம். அதில் நம்ம வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா கிங்டம் அனிமாலியா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆல் த அனிமல்ஸ் சிங்கிள் செல்லுலார் டு மல்டி செல்லுலார் அனிமல்ஸ் யூ ஆர் கிளாசிஃபைட் அண்டர் த கிங்டம் அனிமாலியா. அனிமாலியா அப்படின்னாவே அனிமல்ஸை எல்லாமே சிங்கிள் செல்லில் இருந்து மல்டி செல்லுலார் வரைக்கும் இந்த கிங்டத்தில் நம்ம கிளாசிஃபைட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், கிங்டம் அனிமாலியா கம்ப்ரைசஸ் million of animal species and studying them without a basic classification may lead to confusion. ஸோ the animalia அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அனிமல்ஸையும் நம்ம வந்து கிளாசிஃபிகேஷன் இல்லாமல் படிக்க முடியாது. ஏன்னா ஒரு அனிமல்ஸ் வந்து சிங்கிள் செல்லுலராக இருக்கும், இன்னொன்று மல்டி செல்லுலராக இருக்கும். நம்ம ஒரு கிளாசிஃபிகேஷன் வந்து வேணும். ஓகேங்களா? இதெல்லாம் சிங்கிள் செல்லுலார், இது மல்டி செல்லுலார். அதே மாதிரி அதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்வெர்டபிரேட் கார்டேட்னு நம்ம தனியாக பிரிச்சிடுறோம். ஸோ இதில் புரோடோசோவா, பொரிஃபெரா, சீலண்ட்ரேட்டா, பிளாட்டிஹெல்மிந்தஸ், அஸ்ஹெல்மிந்தஸ், அன்னலிடா, ஆத்ரோபோடா, மொலஸ்கா, எக்கினோடெர்மேட்டா அப்படின்னு ஒவ்வொரு ஃபைலமாக தனித்தனியாக பிரிச்சிடுறோம் ஜென்ரலாக. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாசிஃபிகேஷன் இருந்தால் தான் நமக்கு வந்து என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வராது. தனித்தனியாக பிரித்து ஆர்டர் வைஸு நம்ம படிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இன் அடிஷன் டு திஸ் there are several new species of animals being constantly discovered. Classification is very essential for identification, naming and assigning a systematic position to the newly discovered species. இது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இவ்வளோ அனிமல்ஸ் தான் அப்படின்ட்டு இது வரைக்கும்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணல, கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க புது புது அனிமல்ஸை. அந்த புதுசாக கண்டுபிடிக்கிறதெல்லாம் அப்படியே விட்டுற முடியாது. நம்ம அதை என்ன பண்ணணும் அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் பண்ணணும். டிஸ்கவர்டு பண்ணுறாங்க, கிளாசிஃபிகேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நேமிங் கொடுக்குறாங்க. பைனாமிக்கல் நாமன்குலேச்சரில் அதுக்கு நேமிங் கொடுக்குறாங்க. அண்ட் அசைனிங் ஏ சிஸ்டமேட்டிக் பொசிஷன், அது எந்த இடத்துல வரும் அப்படிங்கிற அந்த பொசிஷனை சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ வேலை இருக்குது. இருக்கிற அனிமல்ஸ் எல்லாமே வந்து கிளாசிஃபைட் பண்ணது போக எக்ஸ்ட்ரா நியூவாக கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு அனிமல்ஸ். அந்த அனிமல்ஸு எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னு பார்த்து இந்த வேர்ல்டு ஃபுல்லாக அக்செப்டட் பண்ணுற பைனாமியல் நாமன்குலேச்சர், இரு பெயரிடுதல் முறை, அதுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த ரூல்ஸை வச்சு அதுக்கு நேம் கொடுக்குறாங்க. ஒரு அனிமல்ஸுக்கு இந்த உலகத்தில் எந்த மூலையில் போய் கேட்டாலும் அதே நேம் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங் அப்படின்னா ஹோமோசெஃபியன்ஸ் அப்படின்ட்டு இந்த உலகத்தில் எங்கே போய் கேட்டாலும் மனிதனோட சயின்டிஃபிக் நேம் என்னென்னா ஹோமோசெஃபியன்ஸ். அந்த மாதிரி ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும் நம்ம வந்து சயின்டிஃபிக் நேமை கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அது எந்த கேட்டகரியில் வரும்னு பிரிச்சிடுறோம். அதே மாதிரி அது வந்து நம்ம சயின்டிஃபிக் நேம் சொல்கிறதுனால இது விச் அவாய்ட் த கன்ஃபியூஷன் இல்லாத மாதிரி எந்த சயின்டிஸ்ட் அதை யூஸ் பண்ணாலும் ஸோ இந்த நேம் தான் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம புதுசாக கண்டுபிடிக்கிற எந்த அனிமல்ஸாக இருந்தாலும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நேம் கொடுத்துடணும், அதை ஐடென்டிஃபை பண்ணிடணும், நேம் கொடுத்துடணும். அதே மாதிரி அது எந்த கேட்டகரியில் வருதுன்னு கரெக்டாக வந்து நம்ம அசைன் பண்ணிடணும். ஸோ இது ரொம்ப முக்கியம். அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா அனிமல் கிங்டம் இஸ் கிளாசிஃபைட் மெயின்லி பேஸ்ட் ஆன் த க்ளோஸ்லி ரிசம்பிளிங் கேரக்டர்ஸ். ஃபீச்சர் கிங்டம் அனிமாலியா இஸ் கேரக்டரைஸ்டு ஆஃப் யூகரியாட்டிக், மல்டிசெல்லுலார், ஹெட்ரோட்ரோபிக் ஆர்கானிசம். இப்போ ஜென்ரலாகவே அனிமல் கிங்டத்தை வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சிடுறோம். ஒன்று வந்து ப்ரோகேரியாட்டிக், அனதர் ஒன் இஸ் யூகரியாட்டிக் அப்படின்னு பிரிச்சிடுறோம். ப்ரோகேரியாட்டிக் அப்படின்னா சிங்கிள் செல்லுலார் அனிமல்ஸ் எல்லாமே அதில் இருக்கிற மாதிரி நம்ம தனியாக பிரிச்சிடுறோம். இதில் பார்த்தீங்கன்னா அனிமாலியா இஸ் கேரக்டரைஸ்ட் ஆஃப் யூகேரியாட்டிக்னு தனியாக பிரிச்சிடுறோம். மல்டி செல்லுலார், ஹெட்ரோட்ரோபிக் ஆர்கானிசம் அப்படின்னு தனித்தனியாக ஒவ்வொன்றும் அது எப்படி அதோட பாடி இஸ் மேட் ஆஃப் சிங்கிள் செல்லாக அது தனியாக பிரிச்சிடறோம். பாடி இஸ் மேட் ஆஃப் மோர் தென் ஒன் செல்ஸாக இருக்கா அதை தனியாக பிரிச்சிடறோம். ஹெட்ரோட்ரோபிக்காக இருக்கா, ஆட்டோட்ரோபிக்காக இருக்கா, ஹெட்ரோட்ரோபிக்காக இருக்கா. ஆட்டோட்ரோபிக்னா தனக்கு தேவையான ஃபுட்டை தானே தயாரிச்சுக்கிறது ஆட்டோட்ரோபிக் அப்படின்னு சொல்கிறோம். ஹெட்ரோட்ரோபிக்னா தனக்கு தேவையான ஃபுட்டை வேறொரு அனிமல்ஸ்லேருந்து கெட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அது ஹெட்ரோட்ரோபிக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸ் வந்து அதோட கேரக்டரை வச்சு நம்ம தனித்தனியாக பிரிச்சிடுறோம்.
அதேமாரி அதோட பாடி ஸ்ட்ரக்சரை வச்சும் நம்ம தனித்தனியாக பிரிக்கிறோம். இதெல்லாமே அனிமல் கிங்டத்தில் நம்ம படிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், they include about 35 phyla of which is are considered as major phyla, which 11 are considered as a major phyla. மொத்தம் எத்தனை பைலா இருக்குது அப்படின்னா 35 பைலா இருக்குது, பைலம் 35 இருக்குது. அந்த 35ல் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11, அதை நம்ம நல்லா படிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்கள், இது வெரி இம்பார்ட்டன்ட். டோட்டல் எத்தனை பைலா? they include about 35 பைலா of which 11 are considered as major phyla அப்படின்னு சொல்கிறோம். இதை பார்த்துங்க. நெக்ஸ்ட் ஒன், ஆல்மோஸ்ட் 99% of animals are invertebrates or animals without backbone. The remaining represent vertebrate or animals with backbone. ஸோ இந்த உலகத்தில் இருக்கிற நம்ம பார்க்குற அனிமல்ஸில் முக்கால்வாசிக்கு மேலே எங்கே இருக்குது அப்படின்னா இன்செக்ட் தான் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இன்செக்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பூமிக்கு கீழே, மண்ணுக்கு கீழே வாழ்கிறது தான் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99% ஆஃப் த அனிமல்ஸ் இன் த வேர்ல்டு ஆர் கிளாசிஃபைட் அண்டர் த இன்வெர்டபிரேட்ஸ், முதுகெலும்பு அற்றவையில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ முதுகெலும்பு உள்ளவை அப்படின்ட்டு அனிமல்ஸை ரெண்டாக பிரிச்சிடறோம். எதுக்கெல்லாம் வெர்டபிரல் காலம் இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து வெர்டபிரேட் அப்படின்னு சொல்கிறோம். வெர்டபிரல் காலம் இல்லாதெல்லாம் இன்வெர்டபிரேட்னு சொல்கிறோம். வெர்டபிரல் காலத்தை வச்சு நான் கார்டேட் அதுதான் வெர்டபிரேட் இன்வெர்டபிரேட்னு சொல்கிற மாதிரி நான் கார்டேட் அண்டு கார்டேட்னு 2 கேட்டகரியாக பிரிச்சிடறோம். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், ஜென்ரலாக எத்தனை பைலா இருக்குதுன்னு கேட்கலாம். எத்தனை பைலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 35 பைலா இருக்குது. அந்த 35 பைலாவில் எத்தனை ரொம்ப முக்கியமானது அப்படின்னா 11 ஆர் கன்சிடர் அஸ் ஏ மேஜர் பைலா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் கிளாசிஃபிகேஷன், பேசஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை வச்சு கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஓகேங்களா லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனை வச்சு கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க. செல்லுலார் லெவலில் இருக்கா, திசு லெவலில் இருக்கா, ஆர்கன் லெவலில் இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ நம்ம உடம்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம உடம்புல நிறைய செல்ஸ் இருக்குது. செல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து திசுவாக இருக்குது, திசுலாம் ஒன்றா சேர்ந்து ஆர்கனாக இருக்குது, ஆர்கன்லாம் ஒன்றா சேர்ந்து ஆர்கன் சிஸ்டமாக இருக்குது. அவர் பாடி மேட் ஆஃப் மில்லியன் ஆஃப் செல்ஸ் இருக்குது. அந்த மில்லியன் ஆஃப் செல்ஸில் சில செல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு திசுவை, நிறைய டைப் ஆஃப் திசுவாக ஃபார்ம் ஆகுது. நிறைய டைப் ஆஃப் திசுவில் இருந்து ஒரு குறிப்பிட்ட திசு வந்து டு ஃபார்ம் ஏ ஆர்கனாக ஃபார்ம் ஆகுது. நிறைய ஆர்கன்லாம் ஒன்றா சேர்ந்து ஆர்கன் சிஸ்டமாக நம்ம பாடியில் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதை வச்சு லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனில் ஓகேங்களா 3 லெவல் இருக்குது. ஒன்று வந்து செல்லுலார் லெவல் இருக்குது, திசு லெவல் இருக்குது, அண்டு ஆர்கன் லெவல். நம்ம 1 by 1 பார்ப்போம். இதில் செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஓகேங்களா? செல்லுலார் level of organization. The basic level of organization is seen in sponges. ஸ்பாஞ்சஸ்லாம் வந்து செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இந்த ஸ்பாஞ்சஸ் ஒரு ஆர்கானிசம். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்ந்து செல்லு தனித்தனியாக சேர்ந்து ஒரு அமைப்பாக தான் இருக்கும். The basic level of organization is seen in sponges. The cells in the sponges are arranged as a loose aggregate and do not form tissue. இந்த செல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு லூஸான ஒரு ஷேப்பில் இருக்கும். இட் இஸ் நாட் இன்டு திசுவாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் ஸ்பாஞ்சஸ் அப்படிங்கிறது அப்படியே ரொம்ப அதோட உடம்பு ரொம்ப மென்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்பாஞ்சஸ். இந்த ஸ்பாஞ்சஸில் வந்து திசுங்கிறது இல்லை. ஓகேங்களா? ஸோ இதை வந்து கிளாசிஃபிகேஷனில் இந்த மாதிரி இருக்கிற அனிமல்ஸ் எல்லாமே நம்ம தனியாக பிரிச்சிடறோம். இதை செல்லுலார் லெவல் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா டு நாட் ஃபார்ம் திசு. இதில் செல்ஸ் எல்லாம் தனித்தனியாக இருக்கும், லூஸாக இருக்கும். பட் ஆனால் வந்து என்ன ஃபார்ம் ஆகியிருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திசு ஃபார்ம் ஆகியிருக்காது. தே எக்ஸிபிட் செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கானிசம். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கிறத நம்ம செல்லுலார் லெவல்
ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். தெர் இஸ் division of labor among cells and different type of cells are functionally isolated. இப்போ இதில் இந்த செல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்ஸ் வந்து என்னவா மாறி இருக்காது, திசுவாக இருக்காது, ஆனால் செல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யும். இன் ஸ்பாஞ்சஸ் த அவுட்டர் லேயர் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் பினகோசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய செல்ஸுக்கெல்லாம் பேர் பினகோசைட் அப்படின்னு சொல்கிறோம். plate like cells that maintain the size and structure of the sponges. ஒரு ஸ்பாஞ்சஸ் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுறது எதுனா அதோட அவுட்ரு லேயரில் இருக்கிற பினகோசைட் அப்படிங்கிற ஒரு செல்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதை குறிச்சிக்கங்க. பினகோசைட் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். அண்ட் த இன்னர் லேயர் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் கொயனோசைட். உள்ளார வந்து கொயனோசைட் அப்படிங்கிற ஒரு செல்ஸ் இருக்கும். ஓகேங்களா. தேர் ஆர் ஃப்ளஜெலேட்டட் காலர் செல்ஸ் that create and maintain water flow through the sponges, thus facilitating respiratory and digestive function. ஸோ இதுக்குள்ளே என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் உள்ளார போய்கிட்டே இருக்கும். இந்த அனிமல்ஸுக்குள்ளே வாட்டர் உள்ளார போய்கிட்டே இருக்கும். வாட்டர் உள்ளார போகும்போதே அதில் இருக்கிற மைன்யூட் ஆர்கானிசத்தெல்லாம் அது ஃபில்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். தண்ணி உள்ளார போவோம், ஒரு பக்கம் வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும். உள்ளார போகும்போது அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாம் எடுத்து அப்சர்வ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இதோட பாடி ஸ்ட்ரக்சர் இருக்கும். இது செல்லுலார் கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்னென்னா இதோட பாடியில் செல்லு தான் இருக்கும், செல்லெல்லாம் லூஸியாக அரேஞ்ச் ஆகிருக்கும், ஆனால் திசு இருக்காது. ஸோ இதை வச்சு ஒன்று நம்ம தனியாக பிரிக்கிறோம். பேசஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷனில் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனில் ஒரு லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா திசு லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். அடுத்த நெக்ஸ்ட் ஒன் வந்து திசு லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இன் சம் அனிமல்ஸ் cells that perform similar function are aggregated to form திசு. செல்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து திசுவாக மாறிடும். எல்லா செல்ஸும் திசுவாக மாறும். பட் குரூப் ஆஃப் கேரக்டர், இப்போ ஒரு சிமிலர் கேரக்டர் உள்ள செல்ஸ் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட திசுவாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. த செல்ஸ் ஆஃப் எ திசு இன்டகிரேட் இன் எ ஹைலி கோஆர்டினேட்டட் ஃபேஷன் டு பெர்ஃபார்ம் எ காமன் ஃபங்க்ஷன். இப்போ எல்லா செல்ஸும் ஒரு திசுவாக மாறிடுச்சுன்னா அந்த திசு வந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யும் நம்ம பாடியில். ஸோ நம்ம பாடியில் நிறைய திசு இருந்தாலும் எல்லா திசுவும் எல்லா வேலையுமே செய்யாது. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கிற திசு வந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் இருக்கிற திசுனா ஒன்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் டைஜஷன். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒன்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரெஸ்பிரேஷன். இந்த மாதிரி எந்த ஏரியாவில் இருக்குது அதுக்கு என்ன வேலையோ அதை கரெக்டாக செய்யும். டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் நர்வ் செல்ஸ் அண்ட் சென்சரி செல்ஸ். நர்வ் செல்ஸோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்பல்ஸை கேரி பண்ணி கொண்டுட்டு போகிறது தான். ஓகேங்களா. அந்த மாதிரி ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு வேலையை நம்ம பாடியில் சேர்ந்து செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. தி திசு லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இஸ் எக்ஸிபிட்டட் இன் டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் லைக் கினிடேரியன்ஸ். டிப்ளோபிளாஸ்டிக் அதோட பாடியில் 2 லேயர் தான் இருக்குது அப்படின்னா டிப்ளோபிளாஸ்டிக் அப்படின்ட்டு சொல்கிறோம். அதில் ஒன்று வந்து கினிடேரியன். இதெல்லாம் திசு லெவல், அதோட பாடியில் திசு மட்டும்தான் இருக்கும். இட் இஸ் நாட் ப்ரெசன்ட் இன் த ஆர்கன். ஆர்கன் அதில் இருக்காது, ஆர்கன் சிஸ்டம் இருக்காது. இதை திசு லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். த ஃபார்மேஷன் ஆஃப் திசு இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவோர்ட்ஸ் எவல்யூஷன் ஆஃப் பாடி பிளான் இன் அனிமல்ஸ். இப்போ இதை என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ செல்லாக இருந்தது, செல்லிலிருந்து திசு வந்துருச்சு. இந்த மாதிரி வரும்போது இங்கே வந்து ஒரு எவல்யூஷன் நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எவல்யூஷன்னா உங்களுக்கு தெரியும் பரிணாமம். ஒரு பரிணாம வளர்ச்சி செல்லு லெவலில் இருந்து அடுத்தது வந்து திசு லெவலுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறோம். இது திசு லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். அடுத்தது ஆர்கன். Different kind of tissue aggregate to form an organ to perform a specific function. நிறைய திசு எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஆர்கனை உண்டு பண்ணும். இப்போ அந்த ஆர்கன் வந்து பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்கு நம்ம பாடியில் ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணுது. ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இஸ் எ ஃபர்தர் அட்வான்ஸ்மெண்ட் ஓவர் த திசு லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அண்ட் அப்பியர் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் த பைலம் பிளாட்டிஹெல்மிந்தஸ். வெரி இம்பார்ட்டன்ட், இது கேட்பாங்க. ஆர்கன் எதில் ஃபார்ம் ஆகிருக்கு, எந்த பைலத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டிஹெல்மிந்தஸ் அண்ட் சீன் இன் அதர் ஹையர் பைலா
எல்லா பைலத்துலேயும் நம்ம ஹையர் லெவலில் இருக்கிற பைலத்தில் எல்லாத்துலேயும் இந்த ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த ஆர்கன் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆர்கன் சிஸ்டம் ஆஃப் ஆர்கனைசேஷனாக இருக்குது. இதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இப்போ இந்த இதில் வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன், இந்த லெசனில் அனிமல் கிங்டம், அதான் கிங்டம் அனிமாலயா அப்படிங்கிற லெசனில் நம்ம வந்து எல்லா அனிமல்ஸையும் கிளாசிஃபைட் அண்டர் த அனிமல் கிங்டம் அப்படிங்கிறதுல அனிமாலயா அப்படிங்கிறதுல கொண்டுட்டு வந்துட்டோம். இதில் வந்து டோட்டலாக நிறைய அனிமல்ஸை எல்லாத்தையும் ஒன்றா படிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் கிளாசிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். இந்த கிளாசிஃபிகேஷனோட முக்கியமான வேலையை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு டு அவாய்டு த கன்ஃபியூஷனை அவாய்ட் பண்ணுறது தான். ஒரு அனிமல்ஸையும் இன்னொரு அனிமல்ஸையும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இதை நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா செவரல் ஸ்பீசிஸ் இருந்தாலும் அதுக்கு ஒவ்வொன்றையும் பர்டிகுலராக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணி அதில் பாடி வந்து சிங்கிள் செல்லுலராக இருக்கா மல்டி செல்லுலராக இருக்கா அப்படின்னு நம்ம தனித்தனியாக பிரிச்சிடுறோம். ஓகேங்களா? ஜென்ரலாக ஒரு அனிமல்ஸ் வந்து சிங்கிள் செல்லுலார் லெவலில் இருந்ததுன்னா அதை தனியாக பிரிச்சிடுறோம். மல்டி லெவலில் இருக்கிற பாடியில் இருக்கிறதெல்லாம் அதை நம்ம 3 கேட்டகரியில் பிரிக்கிறோம். செல்லுலார் லெவல்னு சொல்கிறோம், திசு லெவல், ஆர்கன் லெவல், இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக பிரிச்சிடுறோம். இதெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்தது ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் பார்க்கலாம்.